தூத்துக்குடி கொத்தனார் இந்த சாங் வந்து மோர் தென் அ வீக் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறையா பசங்க இருந்துட்டு இந்த பாட்டை கட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டை இருந்துட்டு ஒரு ஃபேஸ்லெஸ் இன்ஸ்டாகிராம் சேனலில் தான் அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு லேடி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த லேடி அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் அதை போஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வர வேர்ட்ஸ் எல்லாமே இருந்துட்டு ஆபாசமான வார்த்தைகள் தான். இட் மென்ஷன் டு டிகிரேட் தி உமன், அவங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எனக்கு என்னென்னா, அந்த லேடி தப்பாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? அதனால தான் நான் அந்த மாதிரி கமெண்ட்டு போட்டேன். அதை இருந்துட்டு சாங்காக நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு கொஷின்னா, ஒரு யூடியூப் சேனல் அவர் இருந்துட்டு ரொம்ப ரொம்ப கண்ணியமான மனிதர். அவர் இருந்துட்டு இவங்கள பேட்டி எடுக்கிறாரு. பேட்டி எடுக்கும் போது இந்த ஆடியோவை போட்டு காட்டுட்டு அந்த வார்த்தை வர இடத்துல மட்டும் பீப் அடிச்சிடுறாரு. பீப் அடிச்சுட்டு அவங்கள கேட்குற மாதிரி அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களுமே மட்டமாக தான் ரிப்ளை பண்ணுறாங்க, இவருமே மட்டமாக தான் ரிப்ளை பண்ணுறாரு. இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு கொஷின்னா, அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கிறாங்க. அந்த 1.7 மில்லியன் சப்ஸ்கிரைபருமே இது தான் விரும்புவாங்கன்னு இவர் நினைக்கிறாரான்றது தான் எனக்கு தெரியல. அந்த பாட்டாக இருக்கட்டும், அதில் வர வார்த்தையாக இருக்கட்டும், கொஞ்சம் கூட இருந்துட்டு இதாகவே இல்லையே. அதை நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களுக்கு கேட்குறீங்கிறது எனக்கு தெரியல, அது உங்களோட விருப்பம். பட் யூடியூப்பில் நீங்கள் அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேஷுவலாக கிண்டலாக பேசுகிறதுலேருந்து வேறு, அதில் ஃபுல்லாகவுமே ஆபாசமான வார்த்தைகள் தான் இருக்குது. இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே அதை தான் விரும்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சப்ஸ்கிரைபரில் யாருமே ஒரு ஆள் 2 ஆள் கூட நல்லவங்க இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இதை நாராசமாக பார்க்குறவங்க கேட்குறவங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்களா? இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, சார் இருந்துட்டு அவரோட பாஸ்ட் லைஃப்லாம் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். அவர் என்னென்ன அட்டகாசம் பண்ணிகிட்ருப்பார், அவர் யார் கூட வீடியோ போடுவார், என்ன மாதிரி தொட்டுக்கிட்டு வீடியோ போடுவார், என்ன மாதிரி பிடிச்சிக்கிட்டு வீடியோ போடுவார்ன்றது 1000 விஷயம் இருக்குது. திடீர்னு இப்போ அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அப்படியே டிப்டாப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அதில் ஒரு சோபாவை போட்டு ஒரு 4 பேரை வச்சுட்டு வீடியோ பண்ணிட்டேன். இப்போ இவர் உத்தமராகிடுறாரு. இது இவரோட ஹைலைட். இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, இது சமைக்கிறவங்க. அந்த அம்மா அவங்க இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்டுட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா. அவங்க இருந்துட்டு இளம காலத்தில் அவங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்போ தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன், இப்போ நான் ஒரு அம்மாவாகிட்டேன் அப்படின்றாங்க. எல்லாருமே அந்தந்த டயத்தில் இருந்துட்டு தப்பு பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணுறப்ப அன்றைக்கி உங்களை இதுமாரி உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இப்போ நீங்கள் இருந்துட்டு இன்றைக்கி உட்காந்துட்டு இந்த பசங்களாக இருக்கட்டும் அவங்கள இது பண்ணுறீங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க, வின் சுச்சுவேஷன் தான், தே ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் திஸ் இன்டர்வியூஸ்ன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, ஃபைன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக யூ கைஸ் நீட் டு செட் அ பார். அந்த வேர்ட்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் எதுவுமே இல்லாமல் கொட்டாம்போக்கில் அடித்து விட்டு ஒரு மாதிரியாக ஆக்கி விட்டுறீங்க. அது எப்படி, எந்த விதத்தில் அது கரெக்டுன்னு தெரில. எனக்கே இருந்துட்டு இந்த சாங்கை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பேசாமல் அப்படியே ஐ ஜஸ்ட் ஸ்டே பேக். எனக்கு ஒரு டபுள் மைண்டடாக இருக்குது. ஏன்னா இதை பேசணும் இருந்துட்டு இவனால் லூசுப்பா இதை கூட என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் ஓகே தலைவா, அதுக்கு மேலேனா இது யோசிச்சு பண்ணலாம். இதை நம்ம வீட்டில் வச்சு கேட்க முடியுமா? சத்தமாக நம்மளோட வீட்டில் இருக்கவங்க வச்சுட்டு நம்மளே ஹெட்செட் போட்டு தான் கேட்குறோம். சில பேர்லாம் கமெண்ட் போடுறாங்க, நான் அதை காலர் டியூனாக வச்சுட்டேன், நான் அதை இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிப்பா நீ காலர் டியூனாக வச்சுட்டு இதை அடிக்குதுன்னா உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணா அவங்களுக்குனால எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கே இது பேசணுன்னு தோணுனதே மெயின் ரீசன் என்ன, ஆர்ஜே கௌதம்னு ஒரு ப்ரோ இருக்கிறாரு. அவர் இருந்துட்டு யூடியூப்பில் வீடியோஸ் போடுவார். என்னன்னா, ஹிந்தி சாங்லாம் இருக்கும், அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரியே போடுவார். அவருமே இந்த பாட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைன் மட்டும் பே பண்ணிவிட்டு, இந்த பாட்டு போட்டோன்னு தான் குத்தணும், இவங்க எப்படி டிகிரேட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லிவிட்டு
அதே மெட்டுக்கு அவர் வந்துட்டு டீசெண்டான லிரிக்ஸ் போட்டு பாடியிருப்பார். உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் அவரோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறேன், என்ஜாய்மெண்ட் பிரச்சனை இல்லைங்க, இது மோர் தென் த என்ஜாய்மெண்ட், இது வேறு மாதிரி இருக்குது.